கல்ஃப் ரீஜியன்ல வந்து இப்ப ஏற்பட்ட வார் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு இன்டென்ஸான சிட்யூவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, நான் சமீபத்தில சில ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரீல் என்னன்னா, நார்த் கொரியாவோட லீடரான கிம் ஜோங் உன் இருக்கிற மாரி, அவரு சோகமா நடந்து போற மாரி பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக். அதாவது என்கிட்டயும் டாய்ஸ் இருக்கு. ஆனா யாரும் என் கூட விளையாட வர மாட்டேங்கிறாங்கிற மாரி ஒரு கேப்ஷன். அதாவது அவர்கிட்டயும் ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு. யாரும் அவரோட சண்டைக்கு போகாத மாரி. இது என்னதான் வந்து ஒரு சீரியஸான ஒரு லேமான விஷயமா இருந்தாலும், ஒரு இடத்துல அது ஃபன்னியா இருந்தது. ஸோ அதுக்கு இது கான்கிரீட் விதமா அந்த விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தர விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நார்த் கொரியால வந்து ஒரு எலக்ஷன் நடந்திருக்கு. ஆமா, அங்க என்னதான் வந்து டிக்டேட்டர்ஷிப் அவர் தான் வந்து தலைவரா இருந்தாலும், அங்க வந்து ஜனநாயகத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அங்க எலக்ஷன் நடத்தியிருக்காங்க. அ அதில பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 99 பாயிண்ட் சம்திங் வந்து ஃபுல் மெஜாரிட்டி கிம் ஜோங் உன் தான் வேணுங்கிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 0.07% அவங்களுக்கு வந்து எதிரா வந்து வாக்களிச்சிருக்காங்க. நோ அப்படிங்கிற மாதிரி. இது என்ன பியூட்டினா, அந்த பேலட் பாக்ஸ்ல என்ன இருக்கும்னா, அவரோட பேர் மட்டும் தான் இருக்கும். அதாவது அவரோட பேரு, அவரோட கட்சி மட்டும் தான் இருக்கும். வேற எந்த ஒரு பட்டனும் இருக்க போறது ஒரு பட்டனு. அது கூட வந்து 0.07% எப்படி நோ சொன்னாங்கங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் அப்ப தான் வந்து ஒரு நம்பர் போட்டு பார்த்தேன். இன்கேஸ் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஓட்டு எனக்கு தெரிஞ்சு மத்த எலக்ஷன் மாரி நார்மலான எலக்ஷன் தான் நெனைக்கிறேன். அதாவது பொதுமக்களும் வாக்களிக்கலாங்கிற மாரி. ஸோ இன்கேஸ் எல்லார் பீப்பிளும் வந்து வோட் போட்டுட்டாங்கன்னா, அங்க பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் வந்து 25 மில்லியன். அதாவது 2 1/2 கோடி நம்ம 2 கோடின்னு வச்சுப்போம். ஸோ 2 கோடி மக்கள்ல வந்து 0.07% நம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 15, 13,000, 14,000 வரும். நம்ம வந்து 10,000ன்னே ரவுண்டா வச்சுப்போம். ஸோ 10,000 நபர்கள் வந்து கிம் ஜாங் உன் நார்த் கொரியாவோட தலைவரா எங்களுக்கு வேண்டாங்கிறத வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இது இது எப்படி தெரியுதுன்னா, சரி எனக்கு இல்ல, இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்கள என்ன பண்ணாங்க? இவங்களோட நிலைமை என்ன ஆச்சு? ஏன்னா, அங்க நெறையா சில வெஸ்டர்ன் மீடியா சொல்றது உண்மையா? இல்ல தெரியல. பட் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னா, ஒரு இடத்துல ஃபங்ஷன் வந்துச்சுன்னா, கிம் ஜோங் உன் வந்தா கை தட்டணும். அப்படி தட்டலன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடும் தண்டனை இருக்கும். அ கிம் ஜோங் உன் எதிரா ஒரு விஷயம் பண்ணாலே அங்க ஒரு பயங்கரமான தண்டனை. அவரோட படம் எல்லார் வீட்ல இருக்கணும். குழந்தைங்கலாம் அவர பத்தி கிட்டத்தட்ட கடவுள் மாரி வந்து படிப்பாங்க. இதில என்ன கொடுமன்னா, தண்டனைகள் வந்து எப்படின்னா, தலைமுறை தலைமுறை. அதாவது பையன் தப்பு செஞ்சான்னா, அப்பாவுக்கும் தண்டனை, அவனோட பையனுக்கும் தண்டனை, அதே மாதிரி தாத்தாவுக்கும் அதாவது 3 தலைமுறைக்கு வந்து சேர்த்து தண்டனை குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்கிற ஒரு கண்ட்ரி. இப்போதைக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரில வந்து எனக்கு தெரிஞ்சு நார்த் கொரியா தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நெனைக்கிறேன். மத்த கண்ட்ரீஸும் இருக்கு. பட் அது டிக்டேட்டர்ஷிப் இல்லன்னா கூட லெட்ஸ் சே லைக் சவுதி அரேபியா, கத்தார் இந்த மாரி நெறையா எமிரேட்ஸ் இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்கு. அப்புறம் புருனை, தாய்லாந்துல அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து கிங்ஸ்லாம் இருக்காங்க. கிங்ஸு, பிரின்ஸு பட் ஸ்டில் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் அதாவது இந்த வேர்ல்ட் வார் டயத்துல 19த் செஞ்சுரியோட ஆரம்ப கட்டத்துல இருந்த மாரி டிக்டேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. பட் ஒரு ஒரு ஆக்டிவான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல்ல எல்லாரும் வந்து ஒரு பயப்படுறதுன்னு சொல்ல முடியாது. பட் அதிகமா பேசப்படுற ஒரு டிக்டேட்டர் வந்து சமீப காலத்துல கிம் ஜோங் உன். ஸோ இந்த எலக்ஷன பார்த்தோனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னா இருந்ததுங்க. அதாவது என்னதான் அவரே வந்து அரசரா இருந்தாலும் வந்து அவரு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காரு. எலக்ஷன வச்சு தான் அவர் வேணும் வச்சிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாம இப்போ கூட இன்னொரு சமீபமா பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் மேல வந்து அவரும் அவரோட பொண்ணும் வந்து ஏறி ஒரு நியூக்ளியர் நியூக்ளியர் டெஸ்ட்ல ஒரு நார்மலான ஒரு ட்ரில் ஒரு மிலிட்டரி ட்ரில்லுன்னு சொல்லலாம். ஸோ அதில வந்து அவங்க பங்கேற்றது, அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த உலகத்த விட அங்க ஒரு தனி வாழ்க்கை. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாங்கிறது ஒரு ஒரு தனி உலகம் ஆக்சுவலி அங்க. இன்டர்நெட்ல இங்க இருக்கிற மாரி வசதிகள் அங்க இல்ல. இங்க மீன்ஸ் நான் இந்தியால இருக்கிறதே சொல்றேன். அது வந்து இன்னொரு உலகங்க. நான் சொல்றது டெவலப் ஆவாதங்கிறது வந்து 2வது விஷயம். பட் அ எப்படி சொல்றது? இது வந்து கிட்டத்தட்ட இந்த சென்டினல் ஐலாண்ட் மாரி. அங்கேயும் ரோடு இருக்கு, பில்டிங்ஸ் இருக்கு. ஒரு சில டெக்னாலஜிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அங்க என்ன நடக்குதுன்னே வந்து வெளியில தெரிய மாட்டேங்குது. முக்கியமா வெளியில என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பொதுமக்கள் வந்து வெளியில டிராவல் பண்ணலாமா? இல்லையாங்கிறது வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச நெறைய நபர்கள் வந்து பியோங்காங் அதாவது நார்த் கொரியாவோட கேப்பிட்டல் பியோங்யாங்க்கு வந்து போய்க்கிட்டு தான் இருக்காங்க. நெறைய அபேண்டன்ட் ஹோட்டல்ஸ், அபேண்டன்ட் பில்டிங் இந்த மாரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க இந்த எலக்ஷன பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அத பத்தி மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.